வணக்கம். பீட்ரூட்டு ஒரு 2 கிலோ அளவுக்கு இருக்கும். அது வந்து ஒரு பெட்டல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தோல் செதிக்கலாம், க்ளீனாக வந்து துருவிட்டு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். அருமையான ஒரு பெனிஃபிட்ஸுங்க, ரொம்ப நல்லது, செய்யலாம். இப்போ தோலை செதிக்கலாங்க. பச்சா கூட சாப்பிட்லாம், ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லாம், ஜூஸ் செய்யலாம், பல நன்மைகள் இருக்குது இதில். ஓகேங்களா? இதுபோல் தோலை க்ளீனாக செதுக்கிட்டு இப்போ வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுத்தமாக ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஓகேங்களா? நான் நல்லா கட்டியாக பதமாக செஞ்சாச்சுங்க. அப்படியே எண்ணெய் தொட்டு எண்ணெய் லைட்டு தடவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பேட்டல் அதை செஞ்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டு பீட்ரூட் ரெசிபி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாவு கட்டியாக நமக்கு தேவையான கட்டியாக கட்டாக பக்குவத்தில் கட்ட செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் ரெசிபி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சப்பாத்தி செஞ்சிடலாம். பீட்ரூட்டை சூப்பராக அருமையாக வந்து செதுக்காச்சு கழுவிட்டுருக்கோம். இப்போ வந்து அப்படியே க்ளீனாக பொடியாக துருவிடலாம். இந்த பச்சாவோடு சாப்பிட்லாங்க, ரெசிபியோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு தேவையான ஹெல்த்து நிறைய இதில் இருக்குது. சீவிடலாம். இப்போது இந்த பீட்ரூட்டு நல்லா துருவிடலாங்க. தேவையான சைஸில் இதில் பெருசு சேர்ந்து 3 விதமான இது இருக்குது. நம்ம ஏது வேணுமோ அதில் வந்து துருவி வச்சிடலாம். பாருங்க, இதுபோல் துருவி எல்லாத்தையும் துருவி வச்சிடலாம். பீட்ரூட்டு க்ளீனாக துருவி வச்சுங்க. அந்த பீட்ரூட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பூண்டு, அடுத்தது பாருங்கள் இப்போ தேவையான காரம், மிளகாய்த்தூள், கடுகு, உப்பு, கொத்தமல்லி, நறுக்கிய கருவேப்பிலை, இவ்வளோ தான் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம், கடுகு போட்டுடலாம். கடுகு வந்துடுச்சு, இடித்து பூண்டு போடலாம். அதுக்கப்புறமா மிளகாய் வந்து காரம் தேவையான மிளகாய் காரம் போடலாம். நல்லா கலக்கலாங்க. இது வெங்காயம் போட்டுடலாம். 1 கப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுருங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாம். பண்ணோம் நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதங்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு கூட போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு பீட்ரூட் போடலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிங்க, நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா இருக்கட்டும். இப்போ நம்ம பீட்ரூட் எடுத்து போட்டுடலாம். அதில் இப்போ பீட்ரூட் போட்டுடலாம். பீட்ரூட்டு நல்லா துருவி வச்சுங்க, நல்லா போட்டுடலாம். சிவப்பு கலர் சூப்பராக அருமையான கலராக இருக்குது. இதுவும் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. தண்ணி ஊற்றாம தான் செய்ய போகிறோம். தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்ற தேவையில்லைங்க. நல்லா கலரிக்கலாம். தண்ணி ஊற்றாம தான் தண்ணி ஊற்றாதீங்க. இதே போதுமாக இருக்கும். இதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. நல்லா கலரி விடுங்க. இதிலே பாருங்கள், தேவையான தண்ணி இருக்குது. ஈரப்பதம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கும் இது வேகிறதும் சரியாக போகும். தண்ணியை ஊற்ற தேவையில்ல. சூப்பராக அந்த ட்ரை ஆகிடுச்சுன்னா எடுத்துடலாம், போதுமாக இருக்கும். இந்த தண்ணி ஃபுல்லாக எப்போ ட்ரை ஆகுதோ நம்ம அப்போ எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பீட்ரூட் பெரட்டல். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. ட்ரை ஆகவே இல்லை, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஆனால் அதுக்குள்ளே சூப்பராக வெந்துருச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. புளிப்பு தன்மை நம்ம போடலை. தேவைப்பட்டால் ஒரே ஒரு லெமன் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு அரை மூடி
அரை பழம் பாட்டு அந்த விதைகள் நீக்கிட்டு எடுத்திங்கன்னா அந்த புளி பதமும் சேர்ந்து வந்துடும். தேவையில்லை அப்படின்னா இதே ஓகேனா, இதுவும் டேஸ்ட் அருமையாக தான் இருக்குது. இதே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே காய்ஸ், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு கலக்கி அவ்வளோதாங்க. அதே போல் கலக்கிட்டு அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். டேஸ்ட்டு வேறெல்லாம் அருமையாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் அருமையாக செய்திருக்கோம். நீங்களும் இது சப்பாத்திக்கு இதுவாக செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம். இப்போது பீட்ரூட்டு சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சாச்சு. நல்லா சூடாக ஆவி பறக்க இருக்குது. நம்ம டேஸ்ட் பார்த்தலாம். அப்படின்னு உப்பு காரம் கரெக்டான முள்ள அருமையாக இருக்குது. நீங்களும் பீட்ரூட் இருந்தால் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், சப்பாத்தி செஞ்சிடலாம். இப்போ தேவையான சைஸில் சப்பாத்தி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்த பீஸ் கட் பண்ணிக்கங்க. சைஸ் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு பீஸாக எடுத்து உண்டு விட்டுடலாம். சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு இந்த நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். ஓகேங்களா? மாவு கட்டியாக கட்ட இருந்துச்சுன்னா நம்ம மாவு கூட எக்ஸ்ட்ரா போடுறதில்ல. சும்மா லைட்டாக எண்ணெய்ட்டு இந்த சப்பாத்தி செஞ்சிடலாம். சப்பாத்தி செஞ்சிடலாம் க்ளீனாக. லைட்டாக முடிஞ்சால் எண்ணெய் தடிங்க. இல்லை அப்படியே செஞ்சாலும் உங்கள் இஷ்டம் தான். இல்லை மாவு தடிக்கலாம், ஓகே தான். மாவு தடிக்கலாம், இல்லை சப்பாத்தி தடிக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் பூரியாக கூட பயன்படுத்தலாம், சப்பாத்தி கூட பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ரவுண்டு வந்து கரெக்டான முறையில் நீங்கள் ரவுண்டு பார்த்துங்க. எந்த அளவுக்கு ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டு கரெக்டாக செஞ்சுங்க. இவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு இதே சைஸில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம அடுத்து தவா வச்சிடலாம். இப்போலாம் நமக்கு தேவையான சைஸில் நம்ம பூரி கட்டை சப்பாத்தி கட்டை எதுவும் நம்ம வைக்கலுங்க. இது டைல்ஸ் கல், இது அந்த கல் மேலே செஞ்சிடலாம். பேலன் இருக்குது, இந்த அளவுக்கு செஞ்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தியை சுட்டுடலாம். இப்போது எண்ணெய்லாம் போடல, எண்ணெய் போடாமல் தான் போட்டுருவோம். ஓகேங்களா? இதே போல் க்ளீனாக சப்பாத்தி வந்து நீங்கள் தேவையான சைஸில் செஞ்சு சுட்டுடலாம். இப்போ ஓகேங்களா? சப்பாத்தி சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. தேவைப்பட்டா நீங்கள் எண்ணெய் போடுங்க, இல்லை எண்ணெய் போடாமல் கூட செய்யுங்க. எண்ணெய் போட செஞ்சால் இன்னும் நல்லதுங்க சப்பாத்தி. ஓகேங்களா? இந்த அளவுக்கு பதமாக பார்த்து எடுத்துங்க. இதெல்லாம் வந்தால் போதுங்க. இப்போ எடுத்து போட்டுடலாம். சப்பாத்தி அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம். ஓகேங்களா? இது தேவைப்பட்டா எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். அதாவது நான் எண்ணெய் போட தான் போட்டுருவேன். சூப்பராக அருமையாக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டில் சப்பாத்தி. ஓகேங்களா? தேவைப்பட்டா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே செய்யுங்க. ஒன்றும் பிரச்சனை, அருமையாக இருக்கும். அடுத்துக்குள்ளே நம்ம இன்னொரு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயே போடலங்க, அப்படியே உப்புலாம் வந்துட்டு சப்பாத்தி தெரியுதுங்களா? உப்புலாம் வந்துட்டு இருக்கு. எண்ணெய் எதுவுமே சேர்க்கலாம், அப்படி தான் போட்டுருக்கோம். சப்பாத்தி எடுத்துடலாம். இது அது சப்பாத்தி போட்டுடலாம். இது மாவு பெருசாக இருந்தது, பெரிய சப்பாத்தி வந்துச்சு, அப்படியே போட்டுடலாங்க. ஓகேங்களா? இதே போல் சப்பாத்தி நீங்கள் 3 டைம் சப்பாத்தி சாப்பிட்டா கூட உடம்பு கண்ட்ரோல் ஆகும், உடம்பு கட்டாகும், உடம்பு பெருசாக மோட்டாலாம் வராது. நீங்கள் சப்பாத்தி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி 3 டைம் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே முட்டை மாதிரி வந்துட்டு இருக்கு மேலே. அப்படியே எடுத்துங்களா? எப்படி வந்து பாருங்க. அவ்வளோதான். சூப்பராக சப்பாத்தி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துடலாம். அடுத்த சப்பாத்தி போட்டுடலாங்க. இதே போல் ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி எடுத்து க்ளீனாக இருக்கும். சூப்பராக அருமையான டேஸ்ட்டாக சாப்பிட போகிறீங்க. எல்லோரும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வாங்க. ஓகேங்களா?
திருப்பி விடலாம். சூப்பர் அருமையாக செஞ்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அரிசி சப்பாத்தி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதே போல் சப்பாத்தி சூப்பராக அருமையாக இருக்கும். உப்புலா தோறுது சப்பாத்தி வருங்களா, அப்படியே உப்புலா உப்பிட்டு வருது பாருங்க. இதே போல் செய்யலாம் நீங்களா. நம்ம எண்ணெய் போட்டோம்னா இன்னும் நல்லா உப்புலாக வரும். நம்ம எண்ணெய் போடாமல் செஞ்சுட்டு இருக்கோம். நோ ஆயில் லெஸ் அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா. லாஸ்ட் சப்பாத்தி ஓகேங்களா. லாஸ்ட் சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். லாஸ்ட் சப்பாத்தி எடுத்துடலாம். சப்பாத்தி சப்பாத்தி பீட்ரூட் பெரட்டல், அடுத்து பிரண்டை சட்னி, அடுத்து ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி. மூணுமே நம்ம ஹெல்த்தியான உணவு தான். சாப்பிட்டிங்கன்னா உடம்பு மோட்டாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் அழிச்சிடுவாங்க. உடம்பு வந்து எப்பயுமே சும்மா சூப்பராக அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா. இதேபோல் நீங்களும் பீட்ரூட் தான் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி மாவு இருந்தாலும் கோதுமை மாவு செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். எல்லாம் செஞ்சிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போ. ஓகேங்களா. ஃபஸ்ட்டில் நம்ம பீட்ரூட் போட்டு சாப்பிட்றது அப்படின்னு. பீட்ரூட்டுக்கும் சப்பாத்திக்கும் டேஸ்ட்டு எல்லாம் அருமையாக ஓகே, சூப்பர் நல்லா இருக்குது. இது பிரண்டை சட்னி பார்க்கலாம். பிரண்டை சட்னிக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான ஹெல்த்தியான சப்பாத்திக்கு நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே.